ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். சாஃப்டான புட்டு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அரிசி மாவு புட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு கொடுங்க. பூ போல் புட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் 1 லிட்டர் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். சிம்மில் வச்சிருக்கேங்க. தண்ணி சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க. வெதப்பான தண்ணி லேசாக தெளித்து இந்த மாவை பிசறிக்கலாம். முதல்ல இந்த சால்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து மாவோட அரிசி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வெதப்பான தண்ணியை லேசாக தெளித்து மாவு பிசறிக்கலாங்க. மாவு வந்து நல்லா உதிரியாக வரணும். கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு மாவு பிசறிக்கோங்க. மாவு பிசறது தான் இருக்கே. நம்ம எந்த அளவுக்கு மாவு நல்லா மணல் போல் பிசறோமோ அந்த அளவுக்கு புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, மாவுல நல்ல ஈரப்பதம் இருக்கணும். தண்ணி வந்து வெதப்பான தண்ணி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சூடா தண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னாவும் கட்டிகள் நிறைய ஃபார்ம் ஆயிடும். அதனால வெதப்பான தண்ணியை லேசா அந்த மாதிரி தெளிச்சு மாவுலயும் ஈரம் இருக்கணும். இப்படி பாருங்க, பிடிச்சனா பிடிக்க வரணும், உதிர்த்துனா உதிர்ந்து போகணும். அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவுல ஈரத்தன்மை இருந்தால் தான் புட்டு வந்து சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த புட்டு மாவு ரெடியா இருக்கு. நம்ம ஆவிக்கு வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம வச்ச தண்ணி வந்து நல்லா சூடு ஏறி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ள இட்லி பிளேட் வச்சுட்டு இட்லி பிளேட்டுக்கு மேலே ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் சேர்த்துக்கலாம். கிளாத் வந்து நினைக்காம சேர்த்துக்கோங்க. நினைச்சிட்டிங்கன்னா மாவு ஃபுல்லாக ஈரப்பட்டு அந்த துணியில பிடிச்சிக்கும். அதனால நினைக்காம கிளாத்தை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி மாவை இந்த மாதிரி உதிர்த்துட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளாத்தை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துல மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க. 15 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். பாருங்க, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே நல்லா அந்த அரிசி மாவு வாசனை கம நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமா மாவு விரல்ல எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்க. சூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி உருட்டும் போது உருண்டு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி உருண்டு வரணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. மாவு நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். உருண்டு வரல, உதிர்த்து போகுதுன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணல, அந்த பவுல்லே சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், துணியில் லைட்டாக தான் ஒட்டியிருக்கு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். கூடவே சர்க்கரை வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஆனால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை தான் சரியாக போகும். சுகர் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம், பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நெய்யில் வந்து முந்திரி ஒரு 10 முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் வறுத்துட்டு முந்திரி சேர்க்கும் போது அதனுடைய ஃப்ளேவரே வேற லெவலில் இருக்கும். ரிச் டேஸ்டில் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான சாஃப்டான பூ போல மிருதுவான அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதீத சுவையில் இருக்கும். அரிசி மாவு புட்டுனாலே பச்சரிசி மாவு புட்டு தாங்க ரொம்ப சுவையில் இருக்கும். நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கிறது பச்சரிசி மாவுல தான். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்க. மிருதுவான புட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.